செமையா இருக்கு. 2004 ரிலீஸ் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆனா சூப்பரா இருக்குது. செமையா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. என்டர்டைன்மெண்ட் செம. எனக்கு குஷி சச்சின் திரும்ப ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பழைய படம் இல்லை, இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எதை பண்ணாலும் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் தலைவா. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி வேற படம் ரிலீஸ் பண்ணலான்னு கேக்குறீங்களா? போக்கரி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி பழைய கில்லி அளவுக்கு இல்ல, புது கில்லி. எத்து தலைவா செம்மையாச்சு ப்ரோ. சூப்பர் செலிப்ரேஷன் ப்ரோ. வேற போக்கிரி அது மாதிரி பண்ணலாம் ப்ரோ. தல செம்மையா இருக்கு தல படம். தல மாசா இருந்துச்சு. நம்ம தான் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்குது. எத்தனை தலை பார்த்தாலும் சலிக்காது சலிக்காது. மறுபடியும் ரீலீஸ் பண்ணாலும் பாப்பீங்களா? எத்தனை டைம் பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்போம். எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. எப்பவுமே தான் இருந்துச்சு. கல்பாஞ்சின்னு கூட்டண்டானே அவனுங்க. அடுத்த ஷோ பார்க்கலாம். அடுத்த ஷோ பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. தளபதி ப்ரோ படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூர வேற படம் ரீலீஸ் பண்ணாலும் இது பண்ணலாம் ப்ரோ. தளபதி சரி. முன்னாடியே பார்த்ததா இருந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறீங்களா அது? இல்லை, முன்னாடி நான் பார்த்துருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செமையா இருந்தது. சூப்பரா இருக்கு. வேற படம் ரீலீஸ் இதே மாதிரி பண்ணலாம்னு என்ன படம்? தெரியுதான் ஆசைப்பட்டாங்க. தெரியுங்களா? ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரீரிலீஸ் செலிப்ரேஷன்லாம் சும்மா தாறுமாறா பண்ணியிருந்தாங்க. 2004 அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன். ஆனால் அப்பயே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அது ஒரு கோல்டன் டேஸ் ப்ரோ. உண்மையாலுமே அப்படி இந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம்லாம் தெரிய வருது. அவ்வளோ ஒரு சூப்பரான மேக்கிங்கு அந்த டைம்லேயே அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இப்போதான் தெரியுது ப்ரோ. ஆனால் சீரியஸ்லி இந்த மாதிரி மூவிஸ் ரீரிலீஸ் ஆல்ரெடி நான் இது 2024 பார்த்துட்டேன். இப்போ 2026 கரெக்டாக இன்னும் எலெக்ஷனுக்கு 3 மாதம் இருக்கா. அதுக்கு முன்னாடி இந்த படம் ரீரிலீஸ் பண்ணது செம்ம ஒர்த்து ப்ரோ. சீரியஸ்லி உண்மையாலுமே அந்த ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடிலாம் வைபாவே இருந்தேன். இந்த படம் பரவாயில்ல, தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைப்பில் இருந்தேன். அது ஒரு வழியாக இப்போ பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த படம் ஒரு வாட்டி இல்லை, இன்னும் 100 வாட்டி போட்டாலுமே இந்த படம் பார்ப்பேன் ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டாலாம் கில்லி அதுக்கெல்லாம் டாப் பிளேஸ் ப்ரோ. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையில் அவ்வளோ சூப்பரான படம். அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. வெறித்தனமாக இருந்துச்சு. சவுண்ட் மிக்சிங்லாம் தெரிக்க விட்டாங்க. பிரகாஷ்ராஜ் சார் செம்மையாக பண்ணியிருந்தார். வில்லனிசம்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த சீனை மியூட் பண்ணி போட்டால் கூட இந்த டைலாக்ஸ் பார்த்தா நாங்களே கோரஸ் கத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாங்குக்குமே வைப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. எனக்கு அடுத்து இந்த மாதிரி தளபதி இது ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பாச்சி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ரொம்ப நாள் ஆசை. குருவி தெரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அழகிய தமிழ் ரொம்ப ஃபேவரெட்டு. அந்த மூவி எப்படியாவது ரீரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் கில்லி ரீரிலீஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி இல்லை, மறுபடியும் திரும்ப ஞாயிற்றுக்கிழமையும் வருவோம் ப்ரோ. திரும்ப ஞாயிற்றுக்கிழமையும் வருவோம், அடுத்த வாரமும் வருவோம். இதெல்லாம் டேப்லெட்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் காலை மதியம் சாயந்தரம் அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த படம். மொத்தத்தில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இன்னும் பிளாக் பஸ்டர் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ப்ரோ. மாசிவாக இருந்துச்சு. சரி, கில்லி ரிலீஸ் 2004 ஏப்ரலில் பார்த்தா அதே வைப்பில் இருக்குது. அப்போ 5.1ல் இங்கே ஆஸ்கரில் 3 தேட்டர்லையுமே போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7.1ல் சரௌண்டிங் மிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இளைய தளபதி விஜய் அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் எந்த பிசுறு இல்லாமையே எல்லா எடிட்டிங்கில் எல்லாம் கொஞ்சனாச்சும் மிஸ்டேக் இருக்கு, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி திரிஷா அந்த க்யூட்டாக விஜயோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது க்யூட்டாக இருக்கும் திரிஷாவை பார்க்குறதுக்கு. அது அப்படியே உண்மையான திரிஷாவா இல்லை பொம்மை திரிஷாவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி இளைய தளபதியோட தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்களே, அவங்க பேர் தெரியல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொடுத்த நடிப்பு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரியே நடிச்சிருக்கு அப்படின்லாம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பொண்ணுகிட்ட அவங்க அப்பா விஜய்கிட்ட கேட்பாரு,
நீ படிக்காம கில்லி கபடி கபடின்னு போயிட்டு இருக்கிற அப்படின்னதுக்கு இந்த பொண்ணு சொல்லும் பாருங்க, அப்பா நீங்க படின்றீங்க, இவன் கபடி கபடி கபடின்றான் பாரு. அதெல்லாம் அட்டகாசமான சீன்னு சொல்லலாம், எனக்கு பிடிச்ச சீன் அது. அதே மாதிரி லாஸ்ட் சீன்ல அந்த ஃபைட்டு வந்து ரியலா பார்த்தா கூட அப்படி இருக்காது, ஆனா சூப்பர் ஃபைட்டுங்க அதெல்லாம். ஓகே, இது இப்போ எப்படி ப்ரோ இந்த படத்தோட அந்த இதெல்லாம் கொண்டாடுறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து டிவிகே ஃபேன்ஸு, இளைய தளபதி ஃபேன்ஸ் தாங்க இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா வந்து இந்த படம் பார்க்குறாங்க. ஏங்க அப்பயே இது வந்து 160 டேஸ் ஓடினதுங்க, 160 டேஸ்க்கு மேலே ஓடினது. இப்போ அடிச்சுக்கவா வேணும், இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுவும் இப்போ மார்னிங் ஷோவும் ஃபுல்லு, 6 மணி ஷோவும் ஃபுல்லு. ஓவரால் இந்த படம் நீங்க பார்த்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் 10ல் அடக்க விரும்பல, அதிகமாக கொடுக்குறேன்.